அனைவருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி. இந்த பைமோட் மொபைல் ஆப்பினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும், ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஆப் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த மொபைல் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். நன்றி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சுவாசம் மனசுக்கானதா உடம்புக்கானதா? ஒரு நல்ல கேள்வி. டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் நான் சுவாசிக்கிறேன், மனசுக்கா உடம்புக்கா? ஏன்னா ரெண்டு இது. இப்போது உடம்புன்னு ஒன்று இருக்குது, மனசுன்னு ஒன்று இருக்குது. உயிருக்கு தேவையில்லை. அப்போது அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை? உண்மை கூட அதில் தெரிஞ்சிடணும் இல்லை? ஏன்னா ஆனந்த வாழ்க்கை வந்துக்கிறாரு போய்கிறாருல அந்த மனுஷன், அந்த ஆள். அப்போ எனக்கு நல்லா புரியுது, உயிருக்கு ஒரு தேவையும் இல்லை. கரெக்டா? உயிர்னு ஒன்றுக்கு மூணாள் ஆனது. நம்ம ஆனந்த வாழ்க்கைலாம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வராதவங்க வந்துங்க தெரிஞ்சுக்க போங்க, அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு புரியலனாலும் அது உங்கள் தப்பு. அப்போ உயிருக்கு எந்த தேவையும் இல்லை. சாப்பிட்றது உயிருக்கு இல்லை, சுவாசிக்கிறது உயிருக்கு இல்லை. உயிருக்கு எது தேவைன்னா நான் தான் தேவை. உடம்பும் உயிருக்கு சொந்தம், மனசும் உயிருக்கு தான் சொந்தம். உடம்பும் மனமும் உயிருக்கு மட்டும்தான் சொந்தம். பட் இந்த உடம்பும் மனசும் உயிருக்கு மட்டும்தான் சொந்தம் இல்லாமல் கண்டதுக்கெல்லாம் சொந்தமாகுது. பொண்டாட்டி சொந்தமாகுது, புருஷனுக்கு சொந்தமாகுது, அம்மாவுக்கு சொந்தமாகுது, இப்படிலாம் சொந்தமாகுது. இப்போ இதுக்கு ஒன்று தேவை. உடம்பு அப்படின்னு சொன்ன உடனே உடம்புக்கு என்னடா தேவை ஃபஸ்ட்டு அப்படின்னா ஆக்சிஜன் தேவை. உடம்புக்கு ஆக்சிஜன் தேவை. அதை நான் சுவாசம் மூலமாக கன்சியூம் பண்ணிக்கிறேன். என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியும், சுவாசிக்காமல் இருக்க முடியாது. என்னால் இல்லை, மனிதனாக பிறந்துட்டேன், இல்லை ஜீவராசிங்க, நான் மரம் கூட சுவாசிக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். நம்ம பார்க்குறோம், மரமும் சுவாசிக்குதுன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். உல்டால்டாவாக சுவாசிக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். அது வேறு ஒன்று வெளியே விடுது, வேறு ஒன்று இழுத்துக்குதுன்னெலாம் அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி என்ன கேள்வி கேட்கலன்னா, இப்போ இந்த சுவாசித்து உடம்பை மட்டும் நான் பாதுகாப்பாக வச்சுக்கிறேன்னா, சுவாசித்து மனசை பாதுகாப்பாக வச்சுக்கிறேன்னா, ரெண்டு பிரச்சனை இருக்குது. இப்போ எனக்கு உடம்புக்கு நான் சுவாசிக்கிறேன்னா, இந்த கேள்வியே கேட்காமே செத்து போனோனுங்கிறான். தோணாத போனதும் உண்டு. இந்த கேள்வி நிறைய பேருக்கு புதுசாக கூட இருக்கும். என்ன கேட்டால் இதுதான் நல்ல கேள்வி. நான் என்ன கேட்கவே இல்லை, நான் சுவாசிக்கிறேன். அது உடம்புக்கா மனசுக்கா? கேட்கவே இல்லை. நான் நினச்சிக்கிறேன் எல்லாமே சுவாசிக்கிறோம், அப்படி தான் போயின்னுக்குதுன்ட்டு. நிறைய உத்திகள்லாம் செஞ்சுன்னுக்குறாங்க. சுவாச புரட்சி, சுவாசத்து மேலே அக்கறை, பிராணாயாமம், இது மாதிரிலாம் நிறைய பயிற்சிங்க, நிறைய தியான கிளாஸுங்கெல்லாம் இது பேஸ் பண்ணி தான் வச்சுக்குது. அப்படியே பூரகம், கும்பகம், ரேசகம், வார்த்தையே வேற வேற. அம்மா 4 இழு 8 வை 16 ஓடு, 4 தான் இழுத்த, 8 எங்கடா வச்சுன்னு? சரி வச்சுட்டு மூச்சு போயிட்டு 16 எப்படி விட முடியுது? விட்டா பிரக்கம் போயிடுச்சு. 4 8 16 32 என்னென்னவோ கணக்கு சொல்கிறான. ஒரே டென்ஷன் ஆகுது. ஒருத்தன் ஒரு மாதிரி இதை வச்சு தான் ஏமாத்திங்கிறான். என்ன கருமமானா பண்ணு. சுவாசமும் மனசும் ஒன்றாகுது. ஒன்றா மூச்சு நிறுத்து. இப்போ என்ன பண்ணி முடியுதா பாரு பாரு. எண்ணத்துக்கும் சுவாசத்துக்கும் என்ன ஆகுது? லிங்க் இருக்குது. சுவாசிகள்னா என்ன ஆகுது? என்ன விட முடியல. உடல் சொல்லுது, டேய் இன்னும் திட்டி, அதுவும் வாசனை தெரியுமா? அது விட்றா என்ன என்ன வாழணும். உடம்பு மூக்கை காற்று சுவாசிச்சா மனசு சுவாசிச்சுதா அப்படின்னு பார்த்தா உடம்பு தான் சுவாசிச்சுது. எது சுவாசிக்குது? அது பாம்பாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது, அப்படிலாம். ஸோ அதை முதல்ல புரிஞ்சினா தான் அப்புறமா அந்த சுவாசம் மேலே அக்கறை தான் சரிப்பட்டு வரும். அதர்வைஸ் ஸோ மனசை புரிஞ்சினா, உடம்பு புரிஞ்சிக்க வேண்டியதே இல்லை, அது ஆல்ரெடி பிரில்லியன்ட். ஆனால் மனசு அப்படி இல்லை. கண்ட கர்மத்தில் வளருது மனம். எங்கே போகிறதோ அதுதான் சரிந்து. பொம்பளையாக பார்த்துட்டு பொம்பளை சரிந்து, ஆம்பளையாக பார்த்துட்டு ஆம்பளை சரிந்து, பொம்பளையும் ஆம்பளையுமா பார்த்துட்டு போட்டி போட்டுனுக்குது. ஒரு பொம்பளை பார்த்து ஒரு பொம்பளைக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஒரு ஆம்பளை பார்த்து ஒரு ஆம்பளைக்கு பிடிக்க மாட்டேங்குது. போட்டி பொறாமையமாக தான் இருக்குது. என்னை விட அது ஒல்லியாகுது, என்னை விட அது குண்டாகுது, என்னை விட இப்படி தான் பண்ணுக்குதே தவிர இது இருக்குதுன்னு பார்க்கவே இல்லை. ஆனால் உடம்புக்கு எந்த சிந்தனையுமே இல்லை. உடம்புக்குள்ளே இருக்கிற மனசுக்கு தான் இவ்வளோ சிந்தனையும். ஸோ மனம் குப்பையாக வளர்கிறதுனால தான் இந்த நான் ஒன்று தேவைப்படுது. மனம் சரியாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே இல்லை. 5 வரைக்கும் பிரச்சனையே இல்லை.
அது இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் மனுஷனாக வந்துட்டால் இந்த கேள்வி கேட்கணும். எந்த கேள்வியை? எது சுவாசிக்குது அப்படின்னா உடம்பு சுவாசிக்குது. நான் ஏன் அது மேலே கவனமாக இருக்கணும்னா, உடம்புக்கு தெரியுது உயிர் மேலே அக்கறையாக இருக்குது, மனசுக்கு தெரியல உயிர் மேலே அக்கறையாக இல்லை. நானும் உயிர் மேலே அக்கறையாக இருப்பேன். அதனால் நான் என்ன பண்ணுவேன்? சுவாசத்தை தன்வசப்படுத்திப்பேன் அப்படின்னா சரி. இப்போ ஏன் தன்வசப்படுத்துகிறோம் புரியுதா? ஆனால் சுவாசிக்கிறது உடம்பு தான். தன்வசப்படுத்துறது நானும் உயிரை நேசிக்கிறேன். நானும் உயிரை நேசிக்கிறேன். அதுதான் சிவ பூஜை. சிவ பூஜையில் கரடி இதெல்லாம் அதில் தான். ஸோ சிவன் பூஜைன்னா என்னன்னே புரியாமல் நீ பண்ணு போய் சாம்பல் ஆகிறதுக்கு முன்னாடியாக செய்யணும். அதுதான் இருந்துச்சா?